அதாவது பைத்தியக்காரத்தனா நீங்க படிச்சது அப்படி படிச்சிருக்கீங்க அதுல அது அவர் சொல்லுவாருங்க. அவர் நல்லா படிக்கணும். ஐபிஎஸ் படிச்சு பார்த்ததுல அதுல எழுதியிருக்கு கொள்கை மொழி தமிழ்னு எழுதியிருக்கு. தலைப்பை படிக்கணும். இப்ப நான் சொன்னதான் எழுதியிருக்கேன். கொள்கை மொழி தமிழ், பயன்பாட்டு மொழி ஆங்கிலம், கட்டாய பாடமொழின்னு போட்டிருக்கேன். அதை கட்டாயமா படிக்க வைப்போம். உலகின் எல்லா மொழிகளும் விருப்ப மொழிகள், விரும்பினால் கற்போம், இந்தி உட்படன்னு போட்டிருக்கேன். எழுதுன வேணாம் தானே. அவர் சொல்லுவாரு முதல்ல தமிழனா இருந்து பேசணும். தம்பி அண்ணாமலைகிட்டே நம்ம கேட்போம், நேருக்கு நேர கேட்போம், இந்தி எதற்காக தேவை எனக்கு? அண்ணன் இதுக்காக தேவைன்னு சொல்லுங்க. உங்க எல்லாத்தையும் இந்தி எதற்காக எனக்கு தேவை? ஒரு காரணம், எதற்காக எனக்கு தேவைன்னு சொல்லுங்க. தேச ஒற்றுமைக்கா? இந்திய படிச்சாதான் தேசம் ஒற்றுமையா இருக்கும்னா, என் மொழியை கொன்னுட்டு எங்க அம்மாவை கொன்னுட்டு உங்க அம்மா அம்மான்னு சொல்றதான் தேசப்பற்றுனா? இது மாதிரி ஒரு தேச துரோகம் உலகத்தில் இருக்க. அப்படி என்ன எனக்கு தேச வேண்டி கிடக்கு சொல்லுங்க. இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நிலைத்து வாழக்கூடிய மகன் நான். அது அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு தமிழனா இருந்தா உணர்ந்திருக்கணும். நீன வரலாறு. இந்த நாடு நாடாவதற்கு முன்பே பூர்வீகுடி மக்கள் நாங்கள். இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள், தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள். நான் சொல்லல, அரசியல் ஆசான் அண்ணல் அம்பேத்கர். தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ரிச்சர்ட் மார்டினும் டோனி ஜோசப்பும். நம்ம சொன்னா கூட பரவாயில்ல, பெரிய பெரிய மேதைகள் சொல்றாங்க. என் மொழியை நீ அப்படி சாதாரணமா இந்தி எதற்கு கத்துக்கணும்? இதுக்காக கத்துக்கணும். தேவைன்னா கத்துக்கிறோம். ஏன் இந்தி மட்டும் படிக்கணும்? மராட்டி படிக்க கூடாதா? மராட்டியில போய் இப்படி சொல்லுவியா? சட்டசபையில நீ இந்தியில உறுதி பிரமாணம் எடுத்துருவியா? சொல்ல முடியுமா? அவ்வளவு உறுதியா இருப்பான். நீ எதுக்குன்னு சொல்லுங்க. இதுக்காக செய்வோம், இதுக்காக கத்துப்போம். தொடர்பு தானே. நான் வேணா கத்துக்கிட்டு வரேன். வட இந்தியால எனக்கு வேலை. இப்ப வட இந்தியால திடீர்னு பணிமாற்றம் போட்டுறாங்க. இங்க இருக்கிற எங்க காவல்துறை அதிகாரிகளே இல்ல மாவட்ட ஆட்சி பணியில் இருக்க ஐஏஎஸ் அதிகாரிகளை போட்டுறாங்க. அங்க போய் கத்துக்கிறது இல்லையா? ஐயா சொல்லுங்கய்யா, கத்துக்கிறது இல்லையா? தேவைன்னா கத்துக்க போறோம். உணவு, மொழி, உடை இதையெல்லாம் அங்கங்க வாழ்கிற கால சூழல் அதுதான் தீர்மானிக்குமே ஒழிய கட்டாயமா இதை கத்துக்கன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன?